வணக்கம், நான் பிரவீன்குமார், Zebu ஷேர்ஸ் அண்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட் ப்ரைவேட் லிமிட்டட்லேருந்து பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐபிஓ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐபிஓ அப்படின்னா என்ன? இட்ஸ் அன் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி ஃபஸ்ட் டைம் அவங்களோட ஷேர்ஸை பப்ளிக்கிட்ட இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் ஐபிஓ ப்ராசஸ். ஸோ ஓகே, ப்ரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட் அப்படின்றாங்களே, அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ப்ரைமரி மார்க்கெட் அப்படிங்கிறது ஜஸ்ட் கஸ்டமர்ஸ், அதாவது இன்வெஸ்டருக்கும் கம்பெனிக்கும் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் தான் ப்ரைமரி மார்க்கெட். அதே செகண்டரி மார்க்கெட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக ஆன்லைன் ட்ரேடிங் நடக்குது இல்லையா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சாஃப்ட்வேரில் பை பண்ணுவோம், செல் பண்ணுவோம், ஓகே ரைட். ஆனால் செகண்டரி மார்க்கெட்டில் ஒரு இன்வெஸ்டருக்கும் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன், அதாவது ஒரு ட்ரேடருக்கும் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை செகண்டரி மார்க்கெட்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போது ஐபிஓ எதுக்காக வராங்க ஒரு கம்பெனி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதுக்கு. கேபிட்டல் எதுக்கு சார் ரைஸ் பண்ணணும்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எக்ஸ்பேன்ஷனுக்காக இருக்கலாம். இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், என்னோடய கம்பெனியோட பிஸ்னஸை வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், இல்லை ஒரு ப்ராடக்ட்டு, ஒரு சர்வீஸை வந்து புதுசாக நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ அது மூலியமாக நான் ப்ரைஸ் வந்து அதாவது கேபிட்டல் ரைஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அது மூலியமாகவும் ஷேர்ஸாக நான் பப்ளிக்கிட்ட கொடுத்து கேபிட்டல் ரைஸ் பண்ணலாம். திஸ் இஸ் த ரீசன் ஃபார் ஐபிஓ. ஓகே, ஐபிஓ ரீசன் நம்ம சொல்லியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஐபிஓ வரதுக்கான ப்ராசஸ் என்னவாக இருக்கும்? நார்மலாக ஒருத்தவங்க வந்து ஐபிஓ வந்தாச்சுன்னு சொல்லிட்டு உடனே நம்ம லிஸ்ட் பண்ண முடியாது. இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், என்னோடய கம்பெனிக்கு நான் கேபிட்டல் ரைஸ் பண்ணணும், ஷேர்ஸாக நான் பப்ளிக்கிட்ட கொடுக்கணும்னு நினச்சிட்டேன் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மெர்ச்சன்ட் பேங்கரை அப்ரோச் பண்ணுவேன். மெர்ச்சன்ட் பேங்கரை அப்ரோச் பண்ணி என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அவங்கக்கிட்ட கொடுப்பேன். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஆர்ஹெச்பி அப்படிங்கிறத ஃபைல் பண்ணுவாங்க. டிஆர்ஹெச்பினா என்ன அப்படின்னா, டிராஃப்ட் ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டிராஃப்ட் ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, என் கம்பெனியோட ஃபண்டமெண்டல் டீட்டெயில்ஸ், என் கம்பெனியோட பேக்ரவுண்ட், இந்த கம்பெனியோட சேல்ஸ் ரிப்போர்ட் எப்படி இருந்திருக்கு, இயர் ஆன் இயர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு, ப்ரொமோட்டரோட டீட்டெயில் என்ன, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குது, ஸோ எல்லா டீட்டெயிலுமே அதில் இருக்கும். அதை அவங்க ஃபைல் பண்ணுவாங்க. இந்த ஃபைலிங்க்கு அப்புறம் செபிக்கு அப்ரூவல் போகும். செபி வந்து வேலிடேட் பண்ணி அப்ரூவல் பண்ணதுக்கப்புறமேட்டு தான் இந்த ஐபிஓ ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகி லிஸ்டிங் வரைக்கும் போகும். ஸோ இதுதான் ப்ராசஸ் ஆஃப் த ஐபிஓ. ஓகே, இப்போ ஐபிஓ ப்ராசஸ் முடிஞ்சு செபியும் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, ஐபிஓவில் நான் லிஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 நாளைக்கு முன்னாடி மினிமமாக நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும்போது எப்படி கொடுப்பேன், நான் இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் நான் பிட்டிங் ஓப்பன் பண்ணுறேன், யார் யாரெல்லாம் பிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பிட் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பேன். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்ன இருக்கும், அந்த கம்பெனியோட ப்ரைஸ் இருக்கும். ப்ரைஸ் வந்து 2 விதமாக சொல்லலாம். ஒன்று வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ்ன்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா புக் பில்ட் இஷ்யூன்னு சொல்லலாம். ஃபிக்ஸட் ப்ரைஸ் அப்படிங்கிறத, இந்த கம்பெனியோட ஷேர் நான் ஒரு கோடி ஷேர் நான் வந்து பப்ளிக்கிட்ட கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு 100 ரூபாய்க்கு நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குன்னா 100 ரூபாங்கிறது ஃபிக்ஸட் ப்ரைஸாக இருக்கும். அதே வந்து புக் பில்ட் இஷ்யூ அப்படின்னா அதில் என்ன பார்க்கணும் மெயின் திங்னா, ஃப்ளோர் ப்ரைஸு தென் கேப் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ளோர் ப்ரைஸுங்கிறது மினிமம் ப்ரைஸ், கேப் ப்ரைஸுங்கிறது மேக்ஸிமம் ப்ரைஸ். இப்போ ஃப்ளோர் ப்ரைஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோன்னா, இதே தான் ஒரு கோடி ஷேர் வந்து நான் வந்து பப்ளிக்கிட்ட இஷ்யூ பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த 1 கோடி ஷேருக்கு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ரேட்டு ஒரு 95 to 100 அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதாவது மினிமம் ப்ரைஸ் 95, மேக்ஸிமம் ப்ரைஸ் 100. இதுதான் வந்து இந்த புக் பில்ட் இஷ்யூ ஆர் ஃப்ளோர் ப்ரைஸ்ன்னு சொல்கிறது. ஸோ இது ஓகே. தென் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாட் சைஸ். ஒரு கம்பெனி ஐபிஓக்கு வராங்கன்னா 1 ஷேர் 2 ஷேராக நம்ம வாங்க முடியாது. ஸோ அதுக்குன்னு ஒரு லாட் சைஸ் இருக்கும். அந்த லாட் சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பை பண்ணணும். ஸோ இதை நம்ம பார்க்கணும். 4வது திங் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு எத்தனை % ஒதுக்குறாங்க, QIBக்கு எத்தனை % ஒதுக்குறாங்க. QIBங்கிறது குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ். தென் NII ஆர் HNIக்கு எத்தனை % ஒதுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் ஐபிஓ அப்ளை பண்ணணும். எப்படி சார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எந்த கம்பெனியில் டிமேட் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் ipo.zebu.in அப்படிங்கிறது நம்மளோட வெப்சைட். நான் அந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள்.
இந்த லிங்க் மூலியமாகவும் நீங்கள் போய் என்ன ஐபிஓ ஓப்பனில் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் ரெண்டே விஷயந்தான். ஒன்று, உங்களோட டிமேட் ஐடி கிளைண்ட் ஐடி வேணும். ரெண்டாவது விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட யூபிஐ ஐடி மேண்டேட்ரி. யூபிஐ ஐடி இருந்தால் தான் பிட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த ப்ராசஸ் ஐபிஓ அப்ளை பண்ணுற ப்ராசஸ் வரைக்கும் பார்த்தாச்சு. தென் இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு queries. நமக்குள்ளே ஒரு queries இருக்கும். சார் என்ன சார், நான் ஐபிஓ அப்ளை பண்ணுறேன். ஐபிஓ அப்ளை பண்ணும்போது நிறைய ஒரு சில டைம் எனக்கு கிடைக்காம போயிடுது, ஒரு சில டைம் எனக்கு கிடைக்கிது. எதனால் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம பார்த்துருப்போம், ஒரு 5x சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு, 10x சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு, ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்குன்னா நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் கம்பெனி வந்து ஒரு 1 கோடி ஷேர்ஸ் தான் நான் வெளியிடுறதுக்கு நான் ஐபிஓவுக்கு வரேன். ஆனால் அப்ளை பண்ண கேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி ஷேர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா எல்லாத்துக்குமே ஷேர் கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ இது வந்து 5x சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த 5x சப்ஸ்கிரிப்ஷன் எல்லா ஷேருக்கும் நம்ம கொடுக்க முடியாதுங்கிறதுனால அந்த அலாட்மெண்ட்டில் ஃபில்டர் பண்ணி அலாட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஒரு பார்ட். செகண்ட் பார்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போது ரீசெண்டாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. அதானி வில்மார்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஐபிஓக்கு வந்துச்சு. இது வந்து சஜஷனுக்கு எதுக்கும் சொல்லலை, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். அதானி வில்மாருங்கிற ஒரு கம்பெனி ஐபிஓக்கு வந்தாங்க. இந்த கம்பெனி ஐபிஓக்கு வரும்போது ப்ரைஸ் பேண்ட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ₹218 to ₹230 ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. மினிமம் 65 ஷேர்ஸ் ஒரு லாட்டுன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான வேல்யூ அப்ளிகேஷன் லாட் ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு ஒரு லாட் அப்ளை பண்ணுறதுக்கு 14,900 தேவைன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் தட் ஐபிஓ. ஓகே, தென் தேர்டு திங், நம்ம ஐபிஓ பற்றி நம்ம இப்போது ஒரு கம்பெனி நம்ம ஐபிஓ பை பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா, 100% ஐபிஓ நம்ம வாங்கணும் அப்படின்னா கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் பார்த்து தான் பண்ணணும். போன 1 இயரில் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 63 கம்பெனிஸ் வந்து ஐபிஓ வந்திருக்கிறாங்க. ஸோ எல்லா கம்பெனியும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சா நம்மளால் சொல்ல முடியாது. பட் ஆனால் ஃபண்டமெண்டலாக நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனி அப்படின்னா தாராளமாக நீங்கள் பை பண்ணலாம், மேலே போவோம். ஸோ இதில் நீங்கள் 2 விஷயம் முடிவு பண்ணணும். ஒன்று வந்து லிஸ்டிங் கெயின் சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து லாங் டேர்ம் கெயின் சொல்லுவாங்க. லிஸ்டிங் கெயின்னா நமக்கு லிஸ்ட் ஆன அன்றைக்கே ஒரு 15 to 20% கிடச்சிருது அப்படின்னா நம்ம கட் பண்ணிட்டு வெளில வந்துடுவீங்க. இல்லை லாங் டேர்ம் கெயின்ஸ் அப்படிங்கிறப்போ நம்ம லாங் டேர்மாக நம்ம ஹோல்ட் பண்ணலாம். நான் ஒரு ₹300 இன்றைக்கி ஐபிஓ லிஸ்ட் ஆகுது, நான் ஒரு ₹900 போகும்னு எதிர்பார்க்குறேன்னா 1 or 2 years கழிச்சு கூட நான் அதை சேல் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, IPOwatch.inல போய் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஓ சஜஸ்டட் கம்பெனிஸ் நிறையா இருக்கும். அதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிரே மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. கிரே மார்க்கெட் ப்ரைஸ்னால் இது இந்த அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அதை கன்சிடர் பண்ணலாம். சரி, ஓகே. நம்ம ரீசண்டாக வந்த ஐபிஎஸோட ஹிஸ்ட்ரி எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மணி கண்ட்ரோலில் உங்களுக்கு மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்குது. அதில் ஐபிஓ ஹிஸ்டாரிக்கல் டேபிள்னு இருக்குது. அந்த ஹிஸ்டாரிக்கல் டேபிளில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஓ இது வரைக்கும் வந்த ஐபிஓவில் என்ன லிஸ்ட் ஆகிருக்கு, எவ்வளோ ப்ரைஸில் லிஸ்ட் ஆச்சு, லிஸ்டிங் அன்றைக்கி என்ன ப்ரைஸ் அப்வோர்டு போயிருக்கு, என்ன ப்ரைஸ் டவுன்லோடு போயிருக்கு, லிஸ்டிங் ஆன டேட்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் எத்தனை % ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம அதில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யூ கேன் கோ த்ரூ அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய மொபைல் நம்பர் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் கால் மீ டு மை மொபைல் அட் எனி டைம். தேங்க்யூ.